So welcome to my dear students. Previous class we were discussing about identifiers, keywords and string literals, constants. இதெல்லாம் வந்துட்டு போன கிளாஸ்ல நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா C++ல ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, ஸோ சிம்பிளா சொல்லணும்னா சிம்பிள்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸை தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா இந்த இடத்துல வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஸோ அது என்ன சார் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ சிம்பிள்ஸ்னா என்ன நம்ம சொல்லுவோம், நம்ம நார்மலாவே இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளஸ் மைனஸ் இது எல்லாமே வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா சிம்பிள்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிள்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, the symbols are used to performing, ஓகேங்களா, என்ன பண்ணுது, பெர்ஃபார்மிங் த லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா, பெர்ஃபார்மிங் என்ன சொல்லலாம், லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த நம்ம யூஸ் பண்றோம் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா, ஸோ என்னன்னு சொல்றோம், நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸையும் அதே மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸை தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி we need a values இல்லையா, வேல்யூஸோ இல்ல வேரியபிள்ஸோ நமக்கு வந்துட்டு தேவைப்படுமா படாதா, ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும்னா என்ன தேவை, we need values இல்லையா. ஸோ அந்த வேல்யூஸ் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம்னா வேல்யூஸையோ இல்ல வந்துட்டு வேரியபிள்ஸ் நம்ம அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வேரியபிள்ஸையோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ஆப்பரன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ஹேவ் யூ கிளியர் இட். அதாவது ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, the symbols which are used to do some என்ன சொல்லலாம் மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஸோ அப்ப நம்ம வந்துட்டு அதுல பயன்படுத்தக்கூடிய வேல்யூஸை நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னு கேட்டோம்னா, அதாவது அந்த டேட்டா ஐட்டம்ஸுக்கு பேர் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா இந்த இடத்துல வந்துட்டு ஆப்பரன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா, ஸோ இந்த ஆப்ரேட்டரை எப்படி கிளாசிபிகேஷன்ஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, மூணு டைப்பா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா கிளாசிபிகேஷன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அது என்ன மூணு கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 யுனரி ஆப்ரேட்டர். என்ன சொல்றோம், யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்னு இருக்கு. ஸோ யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம்னு கேட்டோம்னா, யுனரி ஆப்ரேட்டர் ரிக்வயர்ஸ் ஒன்லி ஒன் ஆப்பரண்ட், அதாவது ஒரே ஒரு வேல்யூ வச்சு அதை பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு என்னன்னு சொல்றோம், நம்ம வந்துட்டு யுனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டர்ஸ் கிளாசிபிகேஷன்ஸ் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யுனரி அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, யுனரி ரிக்வயர்ஸ் ஒன் ஆப்பரண்ட். ஓகேவா, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இதுக்கு தேவை ஒரே ஒரு வேல்யூ தான். இப்போ எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இப்போ a பிளஸ் பிளஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு கொடுப்போம், அதர்வைஸ் மைனஸ் ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுப்போம். இந்த இடத்துல எத்தனை வேல்யூ இங்க வந்துட்டு இதா இருக்கு ஒர்க் ஆகுது, ஒரே ஒரு வேல்யூ தான் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பேரு யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா, ஸோ ரெண்டாவது ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பைனரி ஆப்ரேட்டர். ஓகேவா, என்ன ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர். ஸோ இட் மீன்ஸ் என்ன தேவை, இட் ரிக்வயர்ஸ் 2 ஆப்பரன்ஸ் வேல்யூ. ஓகேவா, எத்தனை வேல்யூஸ், இட் ரிக்வயர்ஸ் 2 ஆப்பரன்ஸ். தட் மீன்ஸ் 2 வேல்யூஸ் வந்துட்டு என்ன தேவைன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு 2 வேல்யூ வந்துட்டு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸ், அதுக்கப்புறம் என்ன மைனஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இருக்கு மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இல்லாம லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆறு. ஸோ இந்த மாதிரி வரது எல்லாமே வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா பைனரி ஆப்ரேட்டர்ஸ். அதை பத்தி நம்ம வந்துட்டு பின்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ மூணாவதா இருக்கிறது வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர்னா இது வந்துட்டு என்ன, இதுல வந்துட்டு ஒரே ஒரு ஆப்ரேட்டர் தான், பட் இட் ரிக்வயர்ஸ் 3 ஆப்பரன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. எத்தனை ஆப்பரன்ஸ், 3 ஆப்பரன்ஸ் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு தேவை. ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸ் உடைய ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன். அதாவது ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், வாட் இஸ் மீன் பை ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்கன்னா நீ சிம்பிளா எழுதலாம், the symbols which are used to
do some mathematical and logical operations. Otherwise, the symbols which are used to performing mathematical and logical operations are called operators. அப்படி நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? இப்போ ரெண்டாவது வந்து என்னன்னு சொல்றேன்னு கேட்டோம்னா the data items or values that operator act upon these operands அப்படின்னு வந்து சொல்றோம். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸையும் வேரியபிள்ஸையும் தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னு மீன் பண்றோம், ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீன் பண்றோம். அப்போ ஆபரேட்டர்ஸ் உடைய கிளாசிபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா there are 3 classifications. Number 1 unary operator, number 2 binary operator, number 3 ternary operator. ஸோ இதை பத்தி தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா பைனரி ஆபரேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு என்ன சொன்னேன், பைனரி ஆபரேட்டர் requires 2 operands இல்லையா? அப்ப அந்த 2 operands வச்சுக்கிட்டு வந்துட்டு என்னென்ன கிளாசிபிகேஷன்ஸ் பண்ணலாம் பைனரி ஆபரேட்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்பர் 1 arithmetic operators. So you know that arithmetic process பண்ணக்கூடிய ஆபரேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா பைனரி ஆபரேட்டர்ஸ் தான். பிளஸ் அடிஷன், மைனஸ் சப்ட்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன டிவிஷன்ஸ், மாடுலோ டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு there are so many operators are involved in arithmetic operator. இது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா the arithmetic operators are performing simple arithmetic operations like addition, subtractions, multiplications, divisions and modulo divisions etc. ஓகேவா? so இது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா it is requires minimum of 2 operands வந்துட்டு இதுக்கு வந்துட்டு தேவை. இந்த arithmetic operations பண்றதுக்கு வந்துட்டு minimum of 2 operators வந்துட்டு தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸ்ன்னு ஒரு சிம்பிள் எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ எடுத்துக்கோங்க, பிளஸ்ன்னு ஒரு சிம்பிள் எடுக்கிறோம். அப்ப ஆட் பண்ணணும்னா என்ன வேணும், ஏங்கிற ஒரு வேல்யூ வேணும் அல்லது பிங்கிற ஒரு வேல்யூ வேணும். இந்த ரெண்டு வேல்யூ இருந்தா தான் வந்து என்ன பண்ண முடியும், we going to performing the addition. இப்போ சப்ட்ராக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம், n1 மைனஸ் n2 அப்படின்னு போட்டோம்னா தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் சிம்பிள் எடுத்துக்குவோம். இந்த மல்டிபிளிகேஷன் சிம்பிள் போட்டோம்னாலே வந்துட்டு என்ன, we require 2 operands. என்ன வேணும், 25 into 5 இப்படி கொடுத்தோம்னா தான் அதை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ a பிளஸ் பி நீ டைரக்டா வேல்யூவாகவும் கொடுக்கலாம், வேரியபிள்ஸாகவும் டினோட் பண்ணலாம். ஓகேவா? இல்லைன்னா வந்துட்டு என்ன பண்ணலாம், a ஸ்லாஷ் b இப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரோக்ராமர். அவர் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த வேல்யூ வந்துட்டு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாரு, அந்த ஆபரன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாரு, டிசைன் பண்ணுவார். இப்ப நான் இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க, அடிஷன் யூஸ் பண்ணும்போது ஏவையும் பியையும் சொன்னேன், சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஐ எம் யூசிங் n1 and n2. அதே மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணும்போது வந்து என்ன பண்ணிக்கிறேன், டைரக்டா வேல்யூவே கொடுத்துட்டேன், 25 into 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்குறேன். எகைன் ஸ்லாஷ் வரும்போது என்ன பண்ணிருக்கிறேன், a ஸ்லாஷ் b அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வேரியபிள்ஸ் நேம் வந்துட்டு மென்ஷன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த a ஸ்லாஷ் b எடுத்துக்கோவே என்ன பண்றோம், இப்ப a க்கு வந்துட்டு ஒரு 10, b க்கு வந்துட்டு என்ன பண்றோம்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு வேல்யூ எடுக்கிறோம். இப்ப இதுக்கு ஆன்சர் வந்துட்டு என்னவா இருக்கும், நமக்கு வந்துட்டு வரக்கூடிய ஆன்சர் வந்துட்டு 2வா இருக்கும். இட் கெட் த கோஷன்ட் வேல்யூ. ஓகேவா? ஸ்லாஷ் டிவிஷன்ஸ் அதாவது ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு ஆபரேட்டரை யூஸ் பண்ணும்போது we are getting the quotient value. சோ அப்ப நம்ம ரிமைண்டர் வேல்யூ எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா that is also possible. அது எப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 11. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணா that is called வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா மாடுலஸ் அப்படிங்கிற மீனிங். இந்த பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு பேர் வந்துட்டு என்ன, மாடுலஸ் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? சோ அந்த மாடுலஸ் ஆபரேட்டரை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு என்ன ஆயிடும், we are getting the remainder value. இப்ப என்ன வரும், நமக்கு வந்து ரிமைண்டர் 1ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு என்ன வரும்னா ஆன்சர் வந்துட்டு வரும். சோ that is the process of arithmetic operator. இப்ப ரெண்டாவது ஆபரேட்டர் என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரிலேஷனல் ஆபரேட்டர். சோ ரெண்டாவது ஆபரேட்டர் வந்துட்டு என்ன, ரிலேஷனல் ஆபரேட்டர். So relational operators na you know that which is used to comparing the two values. ரெண்டாவது ரெண்டு வேல்யூவை நம்ம வந்துட்டு கம்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? கம்பேரிங் டூ ஆபரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு எடுத்துக்கிட்டோம்னா that is called வந்துட்டு என்னன்னு சொல்றோம் relational operators அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? so the relational operator is used to determining the relationship between the two values or two operands. ஓகேவா? so இப்போ வந்துட்டு இதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா the result is comes along with the boolean value. ஓகேவா? என்ன சொல்றாங்க, the result எப்படி வரும்னு சொல்லிருக்காங்க, the result is
came with booleans. ஓகேவா? so boolean னா உங்களுக்கு தெரியும். boolean value னா என்ன? true or false அப்படிங்கற ஸ்டேட்மென்ட் தான் நமக்கு வரும். so இத டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன வரும்? நம்மளுடைய ரிசல்ட் வந்துட்டு எடுத்துக்க முடியும். so இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்துட்டு மைனூட்டா நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஏதாவது ரிலேஷனல் ஆபரேட்டர் இஸ் யூஸ்டு டு கம்பேரிங், otherwise it is used to determining the relationship between the two operands, and the result is came with boolean values. the result is based on the boolean values அப்படினு கூட வெச்சுக்கலாம். the result is came withங்கறத விட based on என்ன சொல்லலாம்? boolean values. ஓகேவா? சோ அந்த boolean values பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன வரும்? ரிலேஷன்ஷிப் ஆபரேட்டர்ஸ் உடைய ரிசல்ட் வந்துட்டு வருது அப்படினு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வெச்சுக்கணும். இப்போ என்னென்ன ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கனா less than, greater than, அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? less than or equal to. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்துட்டு என்ன இருக்கும்? greater than or equal to. ஓகேவா? less than or equal to, greater than or equal to, அதுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா equal to. ஒரு சிம்பிள் போட்டேன்னா assigning statementன்னு சொல்லிட்டு வரும். கம்பேர் பண்ணனும்னா we should use two symbols of equal sign. அப்படினா தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா அது வந்துட்டு equal to. அப்ப equal இருந்தனா என்ன வரணும்? not equal to. so இது வந்துட்டு இந்த exclamation symbol போட்டு equal போட்டீங்கன்னா that is represented as not equal to. so these are the operators that are available for relational operators. so மூணாவது ஆபரேட்டர் என்ன ஆபரேட்டர் அப்படினு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா லாஜிக்கல் ஆபரேட்டர். ஓகேவா? என்ன சொல்றோம்? லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். சோ அது என்ன சார் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் அப்படினு சொல்லிட்டு கேட்டோம்னா it is used to evaluating the logical and relational expressions. அதாவது ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு நாம வந்து லாஜிக்கலா we should making the condition. அதாவது ரெண்டு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சுக்கிட்டு அதுல பேஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் நாம வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது the logical operators are used. for an example we already discussed about and or not. ஓகேவா? படிச்சிருக்கோமா? andனா வந்து என்ன? both the conditions are true then the result is true. ஓகேவா? if any one of the condition is failed the result is failed. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து என்ன ஆகும்? அந்த and operations வந்து யூஸ் ஆகும். சோ இந்த இடத்துல அதேதான் logical and is denoted by double ampersand symbol. இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர் ஆபரேட்டர், லாஜிக்கல் ஆர் ஆபரேட்டர். சோ லாஜிக்கல் ஆபரேட்டர் இந்த மாதிரி பைப் சிம்பிள் போட்டோம்னா தட் இஸ் கால்டு லாஜிக்கல் ஆபரேட்டர். லாஜிக்கல் ஆர் ஆபரேட்டர் இது வந்துட்டு என்ன பண்ணும்? if any one of the condition, அதாவது if any one of the relational expression is true the result is true, அந்த மாதிரி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு அடுத்து வந்துட்டு உனக்கே தெரியும் நாட். சோ சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன் சிம்பிள் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. தட் இஸ் கால்டு நாட் ஆபரேட்டர். இது வந்துட்டு என்ன ஆகும்? இது ஜஸ்ட் நெகட்டிங் ஆர் இன்வெர்ட்டிங் த ரிசல்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். இன்வெர்ட்டிங் த ட்ரூத் வேல்யூ. நார்மலா என்ன வேல்யூ வருதோ அதை வந்துட்டு என்ன பண்ணும்? ஆப்போசிட்டா வந்துட்டு மாற்றும். சோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆபரேட்டர் தான் இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். இப்ப என்னன்னு எடுத்துக்கலாம்னா 10 அதுக்கப்புறம் கமா ஒரு 15 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு நம்பர் எடுக்கிறோம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்துட்டு மேக் பண்றோம். a less than 10 less than 15 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாக்குறோம். இந்த மீன் டைம் இன்னொரு வேல்யூ எடுத்துக்குவோம். என்னன்னு எடுத்துக்கிறோம்னா ஒரு 20 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றோம்னா அண்ட் சிம்பிள் போடுறோம். இதான் லாஜிக்கல் அண்ட். இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்றோம்னா 10 greater than 20 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாக்குறோம். அப்ப வந்துட்டு என்ன ஆகும்? இது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா the result makes fail. ஏன்னா ரெண்டு கண்டிஷனுமே வந்துட்டு என்ன ஆகல? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருக்கு, பட் செகண்ட் கண்டிஷன் இஸ் நாட் ட்ரூ. அப்போ வந்துட்டு என்ன ஆகும்? the condition is failed. நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்துட்டு என்னன்னு வரும்னு கேட்டீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வரும். ஓகேவா? இப்ப ரெண்டாவது இதே கண்டிஷனை வந்துட்டு மேக் பண்றோம். சேம் ப்ரொசீஜர் 10 less than 15. yes the condition is true. இப்ப ரெண்டாவது வந்துட்டு என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா லாஜிக்கல் ஆர் ஆபரேட்டர் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஓகேவா? யூஸ் பண்ணி the same condition 10 greater than 20 ன்னு பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு என்ன நடக்குது? the same procedure தான் எழுதிருக்கிறேன். ஆனா ஆபரேட்டர் மட்டும் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? லாஜிக்கல் ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ட்ரூவா இருக்கிறதுனால I am getting the true result. ஓகேவா? ட்ரூங்கிற இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிடைக்கும். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க என்ன பண்றேன்ட்டு நாட் போடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்றேன்னா 10 greater than 20 அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இப்ப எனக்கு ஆக்சுவலா ரிசல்ட் வந்துட்டு என்ன? ஃபால்ஸ் இல்லைங்களா? அந்த ஃபால்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இன்வெர்ட் பண்ணுது. அந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் வந்து என்ன பண்ணுது? இன்வெர்ட் பண்ணுது. என்ன பண்ணுது? ஃபால்ஸ் வந்து என்ன பண்ணுது? ட்ரூன்னு மாத்துது. தட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்.
ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நாலாவதா வந்துட்டு ஒரு ஆப்ரேட்டர் சொல்றாங்கப்பா பைனரி ஆப்ரேட்டர்ல. என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். என்ன ஆப்ரேட்டர்? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா so assignment operator is used to assigning the value to a variable which on left hand side of an assignment statement. Okay va enna solranga assignment operator is used to assigning the value. enna pannudhu value vandittu assign pannudhu edukku variable ku எந்த சைடுல இருந்து which is on the left hand side of an operator. okay va அந்த assignment statement க்கு left hand side la இருக்கக்கூடிய value வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா variable க்கு வந்துட்டு assign பண்ணுது. இப்போ உனக்கு தெரியும் இல்லையா எது லெஃப்ட்? ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்கிறது வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா லெஃப்ட் சைடு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு என்ன பண்றோம்னா இந்த இடத்துல வந்துட்டு சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ தென் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு என்ன ரைட் சைடு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறோம் அந்த இதை வந்துட்டு படிங்க அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? அதாவது சிம்பிள். இந்த சிம்பிள்கிட்ட தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வருது. ஓகேவா? அப்படின்னு வச்சுக்குவோம். என்னன்னு வச்சுக்கிறோம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு போட்டாச்சு. என்ன பண்ணுது? The assignment operator is used to assigning a value to a variable. Variable எந்த பக்கம் இருக்கும்? left hand sideல தான் இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா n1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வச்சிருக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுது? assigning the value from the right side. அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரைட் சைடுல இருக்கக்கூடிய வேல்யூவை 10 இருக்கக்கூடிய ரைட் சைடுல இருக்கக்கூடிய வேல்யூவை என்ன பண்ணுது? இந்த ஆபரேட்டருக்கு லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அசைன் பண்ணுது. இப்போ எத்தனை அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா there are ஒரு 5 ஆபரேட்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு ஸ்டார் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் சொல்லிட்டோம் பாருங்க ஸ்லாஷ் ஈக்குவல் டு மாடுலஸ் டிவிஷன் ஈக்குவல் டு. ஸோ அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அதுவும் வந்துட்டு எதில் வரும்? ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ்லயும் வந்துடும் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ்லயும் வந்துடும். பட் நம்ம மெயினா வந்துட்டு எதை சொல்றோம்னு கேட்டீங்கன்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா இந்த 5 ஆபரேட்டர்ஸ் தான். அத்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது அந்த 5 ஆபரேட்டரையும் இங்க நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸாவும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு அசைன்மெண்ட் ஆபரேட்டருடைய ப்ரொசீஜர். இப்போ ஃபைனலா நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு யுனரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த யுனரி ஆபரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். அதாவது an increment or decrement operator upon a single operand and returns a new value. So these operators are unary operators அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு சிங்கிள் ஆபரண்ட்டை நம்ம வந்துட்டு வச்சு ப்ரொசீட் பண்ணக்கூடிய வேல்யூக்கு தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம் நம்ம வந்துட்டு யுனரி ஆபரேட்டர். அதாவது இப்போ வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம்னா இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்று இருக்கு. அதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன இருக்கு? C++ல ஒரு ஆபரேட்டர் இருக்கு. சோ இந்த ரெண்டு ஆபரேட்டருக்கு பேரு தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா நம்ம வந்துட்டு யுனரி ஆபரேட்டர் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? ஹேவ் யூ கிளியர்? அதாவது இந்த இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டருக்கு பேரு தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம்? நம்ம வந்துட்டு யுனரி ஆபரேட்டர் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஒரு நம்பர். இப்போ என்ன பண்றோம்னு சொல்லிட்டு கேட்டோம்னா a++. இப்போ என்ன நமக்கு நடக்கும்? a வந்துட்டு இன்கிரிமெண்ட் ஆகும். ஒன் டைம் வந்துட்டு என்ன ஆகும்னா இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ தட் இஸ் த ப்ரொசீஜர். அப்போ இந்த இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் வந்து என்ன பண்ணுது? இட் ரிக்வயர்ஸ் a சிங்கிள் ஆபரண்ட். அதனால வந்துட்டு என்ன பண்ணிக்குது? இது வந்துட்டு யுனரி ஆபரேட்டர். இப்போ இதுவே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம்? சேம் a மைனஸ் மைனஸ் இந்த இடத்துல வந்துட்டு என்ன நடக்குது? சேம் திங். ஒரே ஒரு ஆபரண்ட் எடுத்து டிக்ரிமெண்ட் பை 1 வேல்யூ அப்படின்னு வந்துட்டு வருது. ஓகேவா? இப்போ இந்த பிளஸ் பிளஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ரெண்டு டைப்பா போடலாம். a++ போடலாம். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்றோம்னா போஸ்ட் இன்கிரிமெண்ட். அதே மாதிரி பிளஸ் a போட்டோம்னா ப்ரீ இன்கிரிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா a மைனஸ் மைனஸ்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட். அதே மாதிரி மைனஸ் மைனஸ் ஏன்னு போட்டோம்னா நமக்கு வந்துட்டு என்னன்னு சொல்றோம்? அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரீ இன்கிரிமெண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது இல்லைங்களா a++ங்கிறது இட் கெட்டிங் த வேல்யூ a ஈக்குவல் டு 5 ன்னு சொல்லிட்டு வந்துட்டு கெட்டிங் த வேல்யூ. தென் ப்ரொசீட் த வேல்யூ என்ன பண்ணுது? ப்ரொசீட் பண்ணிடுது. அதை வந்து என்ன பண்ணுங்க? a ஈக்குவல் டு 5 ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிடுது. ஸோ இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் a ஓட வேல்யூ வந்து என்ன பண்ணும்? இன்கிரிமெண்ட் பண்ணும். a ஈக்குவல் டு a+1 அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணும்னா இன்கிரிமெண்டட் பண்ணும். ஓகேவா? அதுவே பிளஸ் ஏன்னு எடுக்கிறீங்க இல்லையா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிடணும்? 1 +
a என்ன பண்ணிக்கணும் assign என்ன பண்ணிக்கணும்னா இன்கிரிமெண்ட் பண்ணிரணும் then it goes to be assigning the statement அப்ப என்ன பண்ணிடும் a ++ அப்படிங்கும்போது 5 ன்னு தான் இருக்கும் ++ ஏங்கும்போது அதோட வேல்யூ வந்து என்னன்னா 6 ன்னு மாறிடும் so that is the procedure ஓகேங்களா so get the value proceed the statement அதுவே ++ ஏனா proceed the value then என்ன பண்ணிக்கும் assigning the values அப்படிங்கிற மாதிரி வரும் so the same thing decrement இத வந்து லிட்டரலா நம்ம வந்து ப்ரோகிராம்ல போடும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்குவோம் ஓகேவா so next வந்துட்டு என்ன ஆபரேட்டர்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டோம்னா conditional operator ஓகேவா என்ன ஆபரேட்டர் conditional so conditional operator is otherwise it is known as என்ன சொல்லலாம்னா ternary operator அப்படி நாம வந்துட்டு சொல்லலாம் இந்த conditional operator இன்னொரு டைப் வந்துட்டு என்ன சொல்லலாம் ternary operator so conditional operator உடைய சிம்பிள் என்ன அப்படினு கேட்டிங்கனா இந்த question mark போட்டு என்ன இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிள் வருது இல்லையா கோலன் சிம்பிள் வருதுங்களா இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா conditional otherwise called ternary ஓகேவா conditional otherwise it is called as ternary அப்படி நம்ம வந்து சொல்லலாம் ஓகே so இந்த conditional என்ன பண்ணுது அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கனா this operator is used as an alternate to if else control statement இதுக்கு அப்புறம் நம்ம if else அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து படிப்போம் அதனுடைய alternate way தான் வந்து இந்த conditional operator அப்படி நம்ம வந்து சொல்லலாம் இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லிருந்தேன் it requires 3 operands அப்படி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா for example max அப்படினு சொல்லிட்டு வந்துட்டு எடுத்துக்கறேன் maximum value என்ன அப்படினு சொல்லிட்டு வந்துட்டு எடுக்கறோம் இப்போ value 1 is greater than value 2 அப்படினு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மென்ட் ஓகேவா இப்போ கண்டிஷன் என்ன போட்டுக்கறோம் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்றோம்னா क्वेश्चन மார்க் போடுறோம் again வந்துட்டு என்ன பண்ணிக்கறோம்னா value 1 greater than value 3 அப்படினு போட்டு கோலன் வச்சு value 2 அப்படினு சொல்லிட்டு வச்சிட்டோம்னா இதுதான் வந்து சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோகிராம் அதாவது value 1 value 2 கம்பேர் பண்ணுது கம்பேர் பண்ணி அந்த ரிசல்ட் ட்ரூவா இருந்தா என்ன பண்ணுது value 1 அசைன் பண்ணிடும் சப்போஸ் இங்க வந்துட்டு value 2 இது ஃபால்ஸா இருந்து value 2 value 3 செக் பண்ணி value 2 பெருசா இருந்ததுன்னா வந்து என்ன பண்ணிடும் value 2 வந்து என்ன பண்ணனும் அசைன் பண்ணிடும் இதுவும் ஃபால்ஸா இருந்தானா வந்து என்ன பண்ணனும் value 3 வந்து மேக்ஸ் வந்து அசைன் பண்ணும் that is the simple procedure about the ternary operator otherwise conditional operator அப்படி வந்து சொல்றாங்க ஓகேவா இதெல்லாம் நிறைய ஆபரேட்டர்ஸ் இருக்கு அத கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க சோ இதல மெயினா அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து என்னன்னு கேட்டிங்கனா punctuators அப்படினு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு சோ punctuatorsனா உனக்கே தெரியும் அதாவது என்ன சொல்லலாம் punctuators are the symbol which are used to delimiters ஓகேவா என்ன சொல்றோம் delimiters while constructing a C++ program it is also called as separators the punctuator is also called as separators one mark note பண்ணி வெச்சுக்கோங்க சோ என்னென்ன punctuators இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டோம்னா curly braces number 1 punctuators வந்து என்னன்னு கேட்டிங்கனா curly braces which is used to or helping the user or programmer to set the block of statements in C++ ஓகேவா ஒரு block of statement வந்து கிரியேட் பண்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம்னா அந்த curly braces வந்து யூஸ் பண்றோம் இரண்டாவது வந்துட்டு parentheses சோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கனா இது வந்துட்டு நம்மளுடைய functions call statements வந்துட்டு மேக் பண்றதுக்காகவும் இல்ல ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காகவும் நம்ம வந்து என்ன பண்றோம்னா யூஸ் பண்ணக்கூடிய சிம்பல்ஸ் தான் இந்த parentheses சோ மூணாவது வந்து என்னன்னு கேட்டிங்கனா ஸ்கொயர் பிராக்கெட் சோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வந்து என்ன பண்ணுதுனா which is helps the programmer to creating the multi dimensional values அதாவது இந்த arrays values வந்துட்டு கிரியேட் பண்றதுக்காக வந்துட்டு என்ன பண்றோம்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் arrays அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த பிராக்கெட் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் திங் வந்து என்னன்னு கேட்டிங்கனா கமா சோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கனா வேரியபிளை வந்துட்டு செப்பரேட் பண்றதுக்காக ஒரே ஸ்டேட்மென்ட்க்குள்ள வேரியபிள் வந்துட்டு செப்பரேட் பண்றதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு புரியணும்னா இப்படி சொல்லலாங்க இன்டிஜர் என்ன பண்றோம் a1 ஓகேவா கமா b1 கமா c1 சோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக செப்பரேட் பண்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் இந்த கமா ஆபரேட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம் தென் செமிகோலன் சோ இந்த செமிகோலன் C++ ல வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றோம்னா
every executable statement should be terminated with the semicolon. நம்மளுடைய C++ல எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்துட்டு எப்படி டெர்மினேட் பண்ணலாம், எப்படி வந்துட்டு எக்ஸிட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா with the help of the semicolon symbol. So final சொல்ல முடியாது, colon symbol வந்துட்டு இருக்கு. It is used to labeling the statement. ஏதாவது ஒரு லேபிள்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த colon symbol யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி C++ல derived classes வந்துட்டு கிரியேட் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம், இன்ஹெரிட்டட் கிளாஸஸ் வந்துட்டு மென்ஷன் பண்றதுக்காக இந்த கோலன் சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா விசிபிலிட்டி லேபிள்ஸ், ஓகேங்களா, அதை வந்துட்டு மென்ஷன் பண்றதுக்கு பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வரும். ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு தனியா வந்துட்டு ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த கோலன் சிம்பிள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நாட் பட் நாட் லிஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டபுள் ஸ்லாஷ், இது வந்துட்டு கமெண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இதுல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு என்ன பண்ணாதுன்னா C++ கம்பைலர் வந்துட்டு எடுத்துக்காது, இக்னோர் பண்ணிடும். ஓகேவா? அதை வந்துட்டு என்ன பண்ணாது, ஒரு பெரிய எரர்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸா வந்துட்டு கன்சிடர் பண்ணாது. அதில் நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்லாஷ் ஸ்டார் வச்சு மறுபடியும் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது ஸ்டார் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டட் அஸ் என்னன்னு சொல்லுவோம், கமெண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். டபுள் ஸ்லாஷ் கொடுக்கும்போது சிங்கிள் லைன் கமாண்ட். ஓகேவா? இது வந்துட்டு கொடுக்கும்போது வந்துட்டு என்ன, சிங்கிள் லைன் கமாண்ட். ஸோ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது இந்த ஸ்லாஷ் ஸ்டார் அந்த மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணும்போது வந்துட்டு என்னன்னு வரும்னா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். மல்டி லைன் கமாண்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதர்வைஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மோர் தென் ஒன் லைன் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்றோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது இது வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த சிம்பிள்ஸ் வந்துட்டு ரெப்ரசன்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டர்ஸ் கிளாசிபிகேஷன்ஸ். இன்னைக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸோட முடிக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக், அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸையும் அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டைப் ஆஃப் எரர்ஸும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வெரி என்ன பண்றீங்கன்னா ரொம்ப இதாக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க, பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. இந்த லெசன் கொஞ்சம் பெரிய லெசனு, அதனால இன்னொரு 3 days ஆகும் கம்ப்ளீட் பண்றதுக்கு. நான் முடிச்சார் இந்த லெசனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமா போகும். ஓகேவா? ஸோ ஏன்னா இது ஃபண்டமெண்டலுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது இதுக்கு அடுத்த லெசன்ல இருந்து கொஞ்சம் என்ன பண்ணுவேன், வேகமாக நடத்துவேன். கொஞ்சம் கோப் அப் பண்ணுங்க. டவுட் இருந்ததுன்னா நோட் பண்ணி வைங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ we will see in next class. So thank you my dear students.